ஹாய் ஹலோ பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு வீடியோவில் வந்து சூப்பரான மேட்டரோட வந்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவல். நிறைய பேர் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்க. அதை பற்றி இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னாடியே சொல்லிடுறேன், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும், 10 நிமிஷத்துக்கு மேலே போகும். தயவு செஞ்சு வீடியோவை யூஸ்ஃபுல்லாக பாருங்கள். எல்லா யூடியூபரும் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எம்சிஎன் என்றால் என்ன? எம்சிஎன்னா என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்சிஎன்றது வந்து மல்டி சேனல் நெட்வொர்க். ஓகேங்களா? மல்டி சேனல் நெட்வொர்க் தான் எம்சிஎன். இது என்ன வேலை பார்க்கும்? இது என்ன, இதை வச்சு நம்மளால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, எம்சிஎன்றது வந்து ஒரு பிராண்ட். அதாவது இப்போ டாக்டர் அப்படின்னா டாக்டர், இப்போ டாக்டர்லேயே வந்து தலைவலி டாக்டரு, காது வலி டாக்டரு, மூக்கு வலி டாக்டர் நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி எம்சிஎன்லேயே வந்து நிறைய வேறு வேறு கம்பெனி வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் எல்லாத்துக்கும் பேர் எம்சிஎன் தான், ஆனால் குரூப் வந்து வேறு வேறையாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா சேனல் ஆடு கம்பெனி எல்லாமே வந்து நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. நிறைய ஆடு கம்பெனின்னா இவங்க வந்து கமிஷன் மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி யூடியூபருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு இது ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் வந்து எம்சிஎன். ஒன்று முடிஞ்சு. ஒரு சின்ன விஷயம், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக போக போகுது. ஆனால் யாருக்காச்சும் வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி நான் போகிற வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ரெண்டாவது, எம்சிஎன்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நீங்கள் வந்து சேர்கிறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா கரெக்டாக வந்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? படிக்காமல் வந்து எம்சிஎனில் வந்து நீங்கள் சேரக்கூடாது. ஃபுல் டீட்டெயில் வந்து வீடியோ ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். இடையில ஸ்கிப் பண்ணிங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. ஃபுல்லாக பார்க்கணும். இதில் வந்து எம்சிஎனில் நீங்கள் ஒரு வாட்டி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது ஆட்ஸ்லாம் நமக்கு வீடியோ கொடுப்பாங்க பார்த்தீங்களா? ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த எம்சிஎன்லேயே வந்து ஃப்ரீ மியூசிக்கு, இந்த மாதிரி நிறையா இமேஜஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே அவங்களே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது ஒரு லாபம் எம்சிஎனில் சேர்ந்தீங்கன்னா. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், எம்சின்றது வந்து இந்த ஆட்சன்ஸ் மாதிரி. நம்ம ஆட்சன்ஸில் வந்து நம்ம மானிட்டேஷன் எனபிள் ஆனதுக்கப்புறம் ஆட்சன்ஸ் நமக்கு எப்படி ஆடு கொடுக்குதோ அதே மாதிரி தான் வந்து எம்சிஎன்னும் நமக்கு வந்து ஆடு கொடுக்குது. ஓகேங்களா? ரெண்டாவது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து எம்சிஎனில் ஜாயின் பண்ணிட்டா வராதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக்குன்றது வந்து நீங்கள் அடுத்த ஆளோட கண்டென்ட் ஆட்டையை போட்டு உங்கள் சேனலில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஆள் பார்த்து, அந்த கண்டென்ட்டோட ஆள் பார்த்துட்டு உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. இது என்னோட கண்டென்ட்டு அவன் யூஸ் பண்ணியிருக்கான், அதுக்கு பேர் தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. அதை யார் நினைச்சாலும் நீங்கள் எந்த கம்பெனியில் போய் சேர்ந்தாலும் யாராலும் நிறுத்த முடியாது. ஓகேங்களா? ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் எம்சிஎனில் சேர்ந்தால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராதுன்றதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ஒரு காரியம் செய்வாங்க, ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கண்டென்ட்டில் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குன்றதை வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க, அந்த காப்பிரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரைவேட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. அது எல்லாத்துக்கும் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. நல்ல பெரிய யூடியூப், நல்ல பாப்புலரான யூடியூபராக பார்த்து தான் செய்வாங்க. சரி, என்ன எம்சிஎன் தானே, நமக்கெல்லாம் ஒன்றும் எம்சிஎன் பற்றி நீ டவுட்டில் இருப்பீங்க, கேட்டுக்கிட்டு இருக்க முடியும். எம்சிஎன்றது வந்து எல்லாத்துக்கும் வந்து மெசேஜ் வரும். எப்போ வரும்? நீங்கள் பாப்புலராக ஆகிட்டு இருப்பீங்களா? 10,000 20,000 30,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணி போயிட்டு இருக்கும்போது, பாப்புலராக ஆகிட்டு இருக்கும்போது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வரும். நீங்கள் என்னோட கம்பெனியில் சேரு, நான் இவ்வளோ பணம் கொடுக்குறேன், இவ்வளோ விளம்பரம் கொடுக்குறேன், ஆட் அதிகமாக கொடுக்குறேன்னு வரும். எல்லாத்துக்கும் வருமானு சொன்னேன், ஆனால் வரும். வந்தவங்க ஏற்கனவே வந்தவங்க அதை பற்றி சேரணுமா வேணாமா நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். சேரலை, அதை பற்றி எல்லாம் தகவல் தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சரி, எம்சிஎனோட பேமெண்ட்டு இது ரொம்ப சுவாரஸ்யமானதுக்கு. எம்சிஎனில் பேமெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சன்ஸில் பேமெண்ட் எப்படி கொடுக்குறாங்க, $100 ஆகணும் 1 மந்தில். $100 மேலே தாண்டிச்சுன்னா அந்த மாதம் உங்களுக்கு பணம் வரும். $100 ஆவாட்டி $88 இருந்தாலும் உங்களுக்கு வந்து பணம் வராது. ஆனால் நம்ம எம்சிஎனில் ஜாயின் பண்ணிட்டோம்னா ஒரு மாதத்தில் நீங்கள் $10 வின் பண்ணால் $10 வந்து உங்களுக்கு பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. இது ஒரு ஃபைதா இருக்குது. இந்த $10 நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் யூடியூப்புக்கு வர தேவை கிடையாது. நீங்கள் 100, 1000, 2000 சம்பாதிக்கலாம் யூடியூப்பில் வந்திருக்கீங்க.
ஸோ அதையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. நம்ம இந்த $10 நமக்கு வரணுன்றக்காண்டி நம்ம வந்து எம்சிஎன் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதே வந்துங்க சிடிஆர் ஹை ப்ராப்ளம் வந்து ஆட்சன்ஸில் இருக்குது. இன்வேலி கிளிக் பண்ணால் அதை வந்து ஆட்சன் பிளாக் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் எம்சிஎல்ல இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் எம்சிஎல்ல 99% கிடையாது. ஓகேங்களா? சரி, ஸ்பான்சர்ஷிப் அப்படின்னா ஸ்பான்சர்ஷிப் பார்த்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பான்சர்ஷிப் வந்து எல்லா ஆட்சன்ஸ்லேயும் ஒரு எப்படி கிடைக்கும்னா, நம்ம தான் வந்து சில கம்பெனி அப்ரோச் பண்ணி என்னோட சேனல் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, இவ்வளோ வியூஸ் போகுது, எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளா போட்டு கேட்குறதுக்கும் நம்மளோட வளர்ச்சியை பார்த்துட்டு நமக்கு கம்பெனியே வந்து மெசேஜ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஸோ வந்து நீங்களாம் வந்து மெசேஜ் பண்ணி எனக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடு போனீங்கன்னா அதுக்கு மரியாதை கிடையாது. அதனால் அந்த மாதிரி தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. நீங்களாக வளர்ந்துக்கிட்டு போகும்போது நீங்களோட வளர்ச்சியை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பான்சர்ஷிப் உங்கள் பின்னாடி வந்தாங்கன்னா அதில் உங்களுக்கு நிறையா லாபம். நீங்கள் கேட்குற பணத்தை அவன் கொடுப்பான். அதனால் வந்து ஸ்பான்சர்ஷிப் விஷயத்தில் வந்து ரெண்டுலேயுமே அப்படி ஆட்ஸ்லேயும் அப்படி தான், எம்சிஎன்லேயும் அப்படி தான். ஆனால் எம்சிஎன்லேயும் வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அவங்களே கூட பிடிச்சி கொடுப்பாங்க ஸ்பான்சர்ஷிப். ஆனால் வந்து எல்லா யூடியூபும் கூட நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்க யூடியூப், நல்ல ரீச்சில் இருக்க யூடியூபுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. சரி, எம்சிஎன் செய்கிறனால இவ்வளோ எல்லா லாபத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. நஷ்டம் என்னன்றதை உண்மையான சொல்ல அதையும் பாருங்கள். எம்சிஎனில் நீங்கள் சேர்ந்துட்ட உடனே வந்து ஒரு லாக்கிங் பீரியடுன்னு ஒன்று இருக்கும். சில எம்சிஎனில், எல்லா எம்சிஎன்லையும் கிடையாது. எம்சிஎனில் நிறைய கம்பெனி இருக்குன்னு சொல்லிட்டேன். எந்த எம்சிஎனில் சேர்றது உங்களோட சாய்ஸு. சேரணுமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் உங்களோட சாய்ஸு. அதில் நஷ்டத்தில் வந்து லாக்கிங் பீரியட் வந்து சில கம்பெனியில் போட்டிருப்பாங்க. நீ என்னோட கம்பெனியில் வந்து சேர்ந்துட்டீங்கன்னா 2 வருஷத்துக்கு என்னோட கம்பெனியை விட்டு நீ வந்து வெளியே போகக்கூடாது, 2 வருஷத்துக்கு என்னோட கம்பெனியில் தான் உனக்கு ஆட் வரும் அப்படின்னு சில இது வந்து லாக்கிங் பீரியட் போட்டுருவாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து கேர்ஃபுல்லாக டெர்ம்ஸ் கண்டிஷன் படிக்கும் போது அதையும் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சுக்கணும். எம்சிஎனில் வந்து கமிஷன் எப்படி கமிஷன் எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். யூடியூபுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் வர ஆட்ஸில் வர வருமானத்தில் 45% யூடியூப் வச்சுக்கிட்டு 55% வந்து நமக்கு கொடுக்குறாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு 10 ரூபா யூடியூபுக்கு வந்து பணம் கிடைக்கணும் ஆட் முடியும். அந்த 10 ரூபாவில் 4 ரூபா 50 காசு யூடியூப் கையில் வச்சுட்டு 6 ரூபா 50 காசை வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க. ஏன்னா நீங்கள் வீடியோ பண்ணி கஷ்டப்பட்டு, அதனால் உங்களுக்கு 55% கொடுத்துறாங்க. அந்த 55% சேர்த்து வச்சு டாலர் அதிகமாக அவங்க வந்து ஆட்சன்ஸுக்கு வந்து தள்ளி விட்டுறாங்க. ஆட்சன்ஸ் வந்து நமக்கு அமுச்சு விட்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 55% நமக்கு கிடச்சி போயிடுது. ஆனால் எம்சிஎன் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 55% நமக்கு தள்ளி விடுறாங்க. பார்த்தீங்களா? எம்சிஎன் சேர்ந்துட்டு என்ன பண்ணுவோன்னா, எம்சிஎன் என்ன பண்ணுவோன்னா யூடியூப் என்ன பண்ணால் எம்சிஎனுக்கு தான் தள்ளி. ஏன்னா நீங்கள் எம்சிஎன் ஜாயின் பண்ணிக்கிங்களா இல்லையா, எம்சிஎனுக்கு தான் வந்து தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அவங்க வந்து எம்சிஎன் அதில் தான் சம்பாதிக்காங்க. இனிமேல் தான் எம்சிஎன் சம்பாதிப்பாங்க. அந்த 55% எடுத்துக்கிட்டு தம்பி அவங்க உங்கள்கிட்ட வந்து இது பண்ணுவாங்க, சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது என்ன பண்ணுறதுக்கு என்னமோ சொல்லுவாங்க தமிழில், மறந்து போச்சுங்க. காலங்காலத்தில் வந்து கழுத்தை இருந்துட்டு இருக்காங்க, கிராக்கி ஏதாவது இது பண்ணுறது, சர்ச்சை பண்ணுறது. அதாவது உங்கள்கிட்ட வந்து கேட்குறது, எனக்கு வந்து 5% நீ கொடுப்பா, உனக்கு 10% கொடுப்பான்னு கேட்பாங்க உங்கள்கிட்ட. அந்த டீலிங் வந்து நீங்கள் பேசும்போது என்ன ஆகும்னா 55% வர வருமானத்தில் எனக்கு 5% கொடுன்னு சில எம்சிஎன் கேட்பாங்க. அதில் 10% ஆச்சு, சில பேர் 30% கூட இருக்கும். அது வந்து எம்சிஎனை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் அடித்து பிடிச்சி ஒரு $100 நீங்கள் சம்பாதிச்சவங்களுக்கு வந்து அந்த $100 வந்து $20 வந்து அவன் ஆட்டையை போட்டுருவான். யார்? எம்சிஎன் ஆட்டையை போட்டு மீதி வர்றது எவ்வளோ உங்களுக்கு? $60 தான் அவங்களுக்கு வரும். இதோட முடியல, இன்னும் ஒன்று இருக்குது, அதையும் கேட்டுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்சிஎனில் பணம் எப்படின்னு அனுப்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பணம் வந்து டைரெக்டாக உங்கள் பேங்க்குக்கு வராது. ஓகேங்களா? ஸோ பேங்க்குக்கு வராத பணம் எப்படி வந்து வரும் நமக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, பேபால் அக்கௌண்ட்டில் தான் அவங்க வந்து அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து கண்டிப்பாக பேபால் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ அந்த பேபால் அக்கௌண்ட்டுக்கு அவங்க பணம் அனுப்பிடுவாங்க. அந்த பேபால் அக்கௌண்ட்டில் இருந்து உங்களோட பேங்க் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பேபால் அக்கௌண்ட்டுக்காரன் என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு அமௌண்ட்டை கட் பண்ணிடுவான். அவன் $100 உங்களுக்கு அனுப்புகிறான்னா அந்த $100 $10 அவன் பிடிச்சிக்குவான், அவனோட கமிஷன் சொல்லிட்டு. ஸோ வந்து ஐஸ்கிரீம் அங்கே கொடுக்குற ஐஸ்கிரீம் எல்லாரும் ஒரு
சூப்பிட்டு வந்து நம்ம கைக்கு வரும்போது வெறும் குச்சி வர மாதிரி தான் வந்து இருக்கும். அதில் லாக்கிங் பீரியட் போட்டால் 2 வருஷத்துக்கு உங்களால் ஒன்றுமே கிடைக்காது. ஸோ எம்சிஎனில் சேரணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும், நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் இந்த பிரைன் மாஸ்க் அண்ணா தான் சொன்னார் சேர வேணான்னு சொல்லிட்டு என்னை யாரும் போட்டு கொடுத்துடக்கூடாது. ஓகேங்களா? சேருவது சேராது உங்களோட இஷ்டம். சரி, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. லாஸ்ட்டு பட் நான் லிஸ்ட்டு இதுதான் வந்து இந்த இதுக்கு மெயின். டைட்டில்லையும் போட்டிருக்கேன், தான் எல்லாம் போட்டிருக்கேன். எம்சிஎனில் சேர்ந்துட்டோம்னா வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸும் 1000 சப்ஸ்கிரைபரும் தேவை கிடையாதான், நம்ம போய் சேர்ந்துட்டாலே வந்து அதில் ஆட் வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் குருட்டு நம்பிக்கையோடு இருக்காங்க. அது வந்து கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. எம்சிஎன் உங்களுக்கு எப்போ மெசேஜ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஆட்சன்ஸ், அதாவது யூடியூப்பில் வந்து நீங்கள் 4000 வாட்ச் டைம் வருஷம் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களோட சேனலை மானிட்டேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஆட்சன்ஸுக்கு போகும். ஆட்சன்ஸுக்கு போயிட்டு உங்களுக்கு ஆடு வந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் தான் வந்து எம்சிஎனே வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி எம்சிஎன் வந்து யாரையுமே கான்டாக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆட்சன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமாகத்தான் எம்சிஎன் வந்து நம்மளோட கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எம்சிஎனில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் வந்து எம்சிஎனில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஆட்சன்ஸுக்கு பணம் அனுப்புவாங்க. நீங்கள் எம்சிஎன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து யூடியூபுக்கு ஆட்சன்ஸுக்கு அனுப்பாமல் எம்சிஎனுக்கு அனுப்பிடுவாங்க. இவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் விட்டுட்டிங்கன்னா எம்சிஎன் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த எம்சிஎனுக்கு பணம் வராமல் ஆட்சன்ஸுக்கு வரும். மறுபடியும் ஆட்சன்ஸ் வந்து நமக்கு பேங்க் வந்து அனுப்பிடுவாங்க. இது தாங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கருத்துக்கள் நான் சொல்லிட்டேன். இது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கு முடிஞ்சால் நான் பதில் சொல்கிறேன். இல்லாட்டி நான் அதுக்கு வந்து ஒரு வீடியோவை நான் வந்து இன்னும் டீட்டெயிலாக போடுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போகிற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பாய்.